பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். நசீஹத் வகுப்பை தொடர்ந்து ஒரு 4 வாரத்துக்கும் மேலே நம்ம நடத்தி கொண்டு வரோம். அதில் சென்ற வாரம் நசீஹத்தில் நம்மளுடைய குணநலங்கள் எல்லாம் எப்படி அமையணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தணும். இன்றைக்கி நசீஹத்து வகுப்பில் எதை பட்டியலிட போகிறோம் அப்படின்னா, நம்மளிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை தான் இந்த வாரமும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் பட்டியலிட்டு தொடர்ந்து ஹதீஸுகளில் நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி வர முயற்சிக்கிறேன். தீய குணங்கள்லேயே ரொம்ப மிக மோசமான குணம் எது அப்படின்னா, மனிதன் மனதிற்குள் இருக்கக்கூடிய பெருமை தான். பெருமை என்பது 2 வகையாக இமாம்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று, இருப்பதை வைத்து பெருமை அடிப்பது. ஒரு மனிதனிடத்தில் நல்ல கல்வி இருக்கும், நல்ல செல்வம் இருக்கும், நல்ல அழகு இருக்கும், நல்ல ஆடை இருக்கும், நல்ல பதவி இருக்கும், நல்ல பணம் இருக்கும், நல்ல உணவு இருக்கும், நல்ல வீடு இருக்கும், அவனை சுற்றி அவனுக்கு தேவையான அனைத்தும் நலவாகவே இருக்கும். அந்த நலவுகளை கொண்டு பெருமை அடிப்பது முதல் வகை. என்னது? இருக்கிறத கொண்டு பெருமை அடிக்கிறது. 2வது வகை, தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் கூட இல்லாததை வைத்து பெருமை அடிக்கிறது. தாண்ட நல்ல வீடு இருக்காது, நல்ல உணவு இருக்காது, நல்ல ஆடை இருக்காது, நல்ல கல்வி இருக்காது, நல்ல உணவு இருக்காது, நல்ல ஒரு வருமானம் இருக்காது. ஆனால் இது எதுவுமே இல்லைனாலும் இது எல்லாம் இருக்கிற மாதிரி பெருமை அடிக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? 2 வகையான மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறத வச்சும் பெருமை அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாத கொண்டும் பெருமை அடிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இப்போ இல்லாததை கொண்டு பெருமை அடிக்கிறதுக்கு தமிழில் நிறைய பழமொழிகள் என்ன செய்யுது உண்டு, அப்படி தானே? குடிக்கிறது கஞ்சி, கொப்புளிக்கிறது பன்னீரா. தமிழில் என்ன சொல்லுவாங்க? குடிக்கிறது கஞ்சி, வாய் குப்புளிக்கிறது பன்னீரா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? குடிக்கிறதுக்கே வெறும் கஞ்சி தான் இருக்குது, ஆனால் வெளியே பேசும்போது என்னது? பன்னீரால் வாய் கொப்பளிக்கிற மாதிரி பேசுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இல்லாத கொண்டு என்ன செய்கிறதுங்க? பெருமை அடிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்ன செய்திருக்கு. அப்போ இந்த பெருமைங்கிற ஒரு குணம் நம்மள்கிட்ட ஊடுருவிருச்சு அப்படின்னா நம்ம நாளைக்கு சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. ஒரு மனிதன் தூயவனாக வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு மனதில் பெருமைங்கிறது ஒரு கடுகளவு கூட இருக்கக்கூடாது. நான் ஹதீஸுகளை உங்களுக்கு நான் வரிசைப்படுத்துகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஸர்ரத்தின் மின் கிப்ர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத, ஒரு மனிதன் சொர்க்கம் நுழையவே முடியாது. யார் தெரியுமா? மன் கான ஃபீ கல்பிஹி, யாருடைய இதயத்தில் உள்ளத்தில் மிஸ்காலு ஸர்ரத்தின், கடுகளவு மின் கிபரின், பெருமையிலிருந்து கடுகளவு யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவர் சொர்க்கமே நுழைய முடியாது. நல்லா கவனிக்கணும், ஹதீஸினுடைய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ரசூலா என்ன சொல்லலை? பெருமையை அடிப்பவன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? மனசுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது. மனசுக்குள்ளே என்ன செய்யுது? நான் சூப்பராக ஓதுறவங்க, நான் நல்லா எழுதுறவன், என்ன மாதிரி யாராவது எழுத முடியுமா, படிக்க முடியுமா, தொழ முடியுமா, என்ன மாதிரி யாராவது ஓத முடியுமா, நான் யார் அப்படிங்கிற ஒரு பெருமை எங்கே இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ்? மனசில் தான் இருக்குது. அதுவும் ரொம்ப பெருசாக இல்லை. எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு சின்ன கடுகளவு இருக்குது. எந்த அளவு இருக்குது? கடுகளவு இருக்குது. கடுகளவு ஒரு மனசுக்குள்ளே, ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ளே பெருமை இருந்தால் அவன் சொர்க்கமே நுழைய முடியாது.
நீங்கள் நிறைய தொழுதிருக்கலாம், கவனமாக கேட்கணும். வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தணும். பெருமையை விட்டு உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும். பேரளவில் ஆலிமாவாக இல்லாமல் செயலளவில் குணத்தளவில் ஒரு ஆலிமாவாக மாற முயற்சிக்கணும் தான் வாரம் இந்த நசீஹத் வகுப்பில் நான் உங்களுக்காக சிரமப்பட்டு ஹதீஸுகளை சேகரித்து உங்களுக்குன்னு இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் உங்களுக்கு பல விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். போகிற போக்கில் அப்படி ஏதோ ஒரு பயான் மாதிரி கேட்டு போயிடாதீங்க. இது நசீஹத். ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செயல்களை, அந்த செய்திகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல் வடிவில் கொண்டு வர முயற்சிக்கணும். புரியுதுங்களா? நான் கொண்டு வருவீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சத்தமாக சொல்லுங்களேன். கொண்டு வர முயற்சிக்கணும். புரியுதா? ஏதோ அப்படி சும்மா கேட்டுட்டு போகிறன்ட்டு அப்படி போகக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்கள் மனசில் எதை கொண்டு நீங்கள் பெருமை கொள்ளாதீங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ரப்பு கொடுத்தது தான். அவன் கொடுத்தது தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே தவிர உங்களுடைய சுய விஷயங்களில் எதுவுமே நீங்களாக உருவாக்கலை. ஒரு நல்ல மனன சக்தினா அது அல்லாஹ் கொடுத்தது. அதுக்கு நீங்கள் அதை உருவாக்குனீங்களா? இல்லை. உங்கள் சிந்தனையை, உங்கள் தலையை ஓப்பன் பண்ணி உள்ளே எதுவும் ஒரு சிப்பு எதுவும் நம்ம வச்சுருக்கிறோமா? இவ்வளோ ரெக்கார்ட் ஆகணும், இவ்வளோ தூரம் மனப்பாடம் நமக்கு இருக்குன்னு நம்ம வச்சுருக்கிறோமா? இல்லை, அல்லாஹ் கொடுத்தது. உங்களுடைய கையெழுத்து அழகாக இருக்கா? அதுவும் அல்லாஹ் கொடுத்தது. உங்களுடைய குரல் அழகாக இருக்கா? எல்லாம் ரப்பு கொடுத்தது. இப்போ ரப்பு கொடுத்ததை கொண்டு ரப்பு தான் பெருமை கொள்ளணுமே தவிர நாம் என்ன கொள்ளக்கூடாதுங்க? பெருமை நான் யார் அப்படிங்கிற ஒரு அகம்பாதம், ஒரு ஆணவம், ஒரு கர்வம், ஒரு பெருமை மனசுக்குள்ளே நுழைந்து விட்டது என்றால் வாயை திறந்து அவள் சொல்லலை. என்ன செய்யலை? அவங்க வாயை திறந்து நான் யாரும் தெரியுமா உனக்கு அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் மனசுக்குள்ளே என்ன செய்யுது இருக்குது. என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? இன்றைக்கி பேசுகிறாங்களா இல்லையா? நாங்கள் யார் தெரியுமில்ல பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ அப்படி மனசுக்குள்ளே இருந்துட்டாலே அவங்க எங்கே போயிட முடியாது? சொர்க்கம் போயிடவே. அப்போ நம்ம இவ்வளோ அமல்கள் செய்கிறது, இவ்வளோ நல்ல காரியங்களை புரிவது எல்லாம் எதுக்கு? நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போகணும் தான் புரிகிறோம். ஆனால் இந்த பெருமை மனசுக்குள்ளே இருந்தால் சொர்க்கம் போகவே முடியாது. அப்போ உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க. ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னர் ரஜுல யுஹிப்பு அன் யகூன சௌபுஹு ஹஸனன் வ நஅலுஹு ஹஸனன். ரசூலல்லாஹ், பெருமை அடித்தா சொர்க்கம் போக முடியாது, பெருமை மனசுக்குள்ளே இருந்தால் சொர்க்கம் போக முடியாது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? நல்லா அழகாக ட்ரெஸ்ஸு கொடுத்தணும்னு நினைக்கிறார். என்ன நினைக்கிறாரு? அழகாக ஆடை அணியணும்னு நினைக்கிறாரு. நல்ல அழகான காலணிகளை அணியணும்னு நினைக்கிறாரு. இப்படி அழகான ட்ரெஸ்ஸு அணிவதும் அழகான காலணி அணிவதும் பெருமையா? இது பெருமையா? இல்லை. எப்படி இல்லைன்னு சொன்னீங்க? இல்லைன்னு சொன்னது யாரு? இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி இல்லைன்னு சொன்னீங்க? எதை வச்சு இல்லைன்னு சொன்னீங்க? சொல்லுங்க. நீ என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பதில் சொல்லலாம் இல்லையா? சொல்லுங்க. யார் அது சொன்னது? யாருமா? சரி, யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டீங்க. அப்போ ஹதீஸ் இன்னும் முடியலை. அப்போது நல்ல ஆடையை அணிவதோ, நல்ல காலணிகள் அணிவதோ, அல்லது நல்ல உணவுகளை சாப்பிட்றதோ பெருமை இல்லை. ரசூல்லா சொன்னாங்க பாருங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்பு ஜமால. அல்லாஹ் அழகானவன், அவன் அழகானவர்களை விரும்புகிறான். அதனால் நல்ல ட்ரெஸ் உடுத்துறதோ நல்ல காலணி அணிவதோ எது இல்லைங்க, பெருமையில் இல்லை. மாறாக பெருமைங்கிறது என்ன தெரியுமா? அல் கிபுரு பதருல் ஹக்கி வகம்துன் நாசி. பெருமை என்பது உண்மைக்கு முரணாக நடப்பதும், யாரெல்லாம் நல்ல ஆடைகளும் நல்ல காலணியும் அணியாமல் இருக்கிறாங்களோ அவங்கள கேவலமாக நினைக்கிறது தான் பெருமை. இதுதான் பெருமைன்னாங்க ரசூலுல்லாஹ். யாரெல்லாம் நல்ல ட்ரெஸ் உடுத்தாமல் நல்ல செருப்பு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேவலமாக ஏனலமாக நினைக்கிறோமா இல்லையா, அதுதான் என்னது பெருமை. நம்மள்கிட்ட ஒரு யாசகர் வரார். ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு மனித நேயத்தை போதிச்சாங்க பாருங்க. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பெண்மணி ரொம்ப அழுக்கான ஒரு ஆடையில், குளிக்காத ஒரு நிலையில், கையிலே ஒரு குழந்தையை வைத்து கொண்டு அந்த பெண்ணை பார்த்தாலே அருகருப்பாக தோன்றக்கூடிய ஒரு தோற்றத்தில்
ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்களிடத்தில் யாசித்தால், நீங்கள் பெண்ணாக இருக்கிறனால உங்களுக்கு நான் பெண்ணை சொல்கிறேன் புரியுதுங்களா, அப்படி ஒரு பெண் வந்து உங்கள்கிட்ட யாசித்தால், உங்களிடத்திலே தர்மம் கேட்டால், அந்த பெண்ணின் கை உங்கள் கை தொடும் அளவிற்கு நீங்கள் தர்மம் கொடுக்கணும். தர்மம் எப்படி கொடுக்கணும்? நம்ம கையில் தொடணும். ஆண்கள் கையாக இருந்தால் தொடக்கூடாது, புரியுதுங்களா? ஆண்களாக இருந்தால் பெண்கள் கையை தொட்டக்கூடாது, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கையை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்படி ஒரு நிலையில் ஒரு பெண் தர்மம் கேட்டு வந்தால் அந்த பெண்ணினுடைய கை தொடும்படி என்ன செய்யணும்? நம்ம ரசூலுல்லாவின் வழிமுறை அதுதான். மனிதநேயத்தின் உச்சம் அல்லவா அது. எந்த யாராக இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது எப்படி கொடுக்கணுங்கிற ஒரு வழிமுறை யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, எவராக இருந்தாலும் நீங்கள் அவரை கேவலமாக நினைக்காம இழிவாக கருதாமல் அவர் கையிலே உங்களுடைய கை விரல்கள் படும் அளவிற்கு நீங்கள் தர்மம் கொடுக்கணும். ஒரு கேப் வச்சு அப்படி தட்டில் போடுற மாதிரி டப்புன்னு போடக்கூடாது. கொடுக்குறாங்களா இல்லையா? மிஸ்ஸார் வந்துட்டாங்க, ஒருத்தவங்க ஒரு தர்மம் கேட்டாங்கன்னு சொன்னால் 10 ரூபா தால இந்த முனியில் பிடிச்சிட்டு அந்த முனியை அவரை பிடிக்க விட்றாங்க, அப்படி தானே விடுறாங்க. ஒரு 2 ரூபா 3 ரூபா பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறான்னு நினைச்சிறாங்க, அப்படியே அந்த காயினுடைய முனியில் தன்னுடைய விரல்களை வச்சுக்கிட்டு அப்படியே போட்டுருதாங்க, அப்படியே கீழே போடுற மாதிரி என்ன செய்கிறோம், போடுறோம். அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கண்டிச்சாங்க. அப்போ இப்படி ஒரு மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள என்ன நம்ம நினைக்கக்கூடாது, ஏளனமாக நினைக்கக்கூடாது, கேவலமாக யாரா இது இப்படி ட்ரெஸ்ஸு சியை உன் பக்கத்தில் மனுஷன் உட்கார முடியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்களா இல்லையா, சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி என்ன செய்யக்கூடாது, அப்படி சொன்னால் அது பெருமை, அப்படி சொன்னால் அது என்னது, பெருமை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க, புரியுதுங்களா? இந்த பெருமையை தகர்த்து எரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொழுகையில் இஸ்லாம் நீங்கள் வரிசையாக சஃப்பாக நில்லுங்க. ஒரு மன்னருக்கு பக்கத்தில் ஒரு மிஸ்கின் நிற்கலாம், ஒரு மிஸ்கினுக்கு பக்கத்தில் ஒரு மன்னர் நிற்கலாம், புரியுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த ஒரு பெருமை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். யாரையும் ஏளனமாக கேவலமாக யாரையும் குறைத்து மதிப்பிடவே நம்ம கூடாது, புரியுதுங்களா? இப்போ ரசூலுல்லாஹ் அதான் சொல்கிறாங்க, உங்கள் மனசில் ஒரு கடுகளவு கூட என்ன செய்யக்கூடாதுங்க, பெருமை இருக்கக்கூடாது. அல்லாஹ் அதுதான் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காமிப்பான், வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. இந்த உலகத்தில் யார் ஒரு கடுகளவு ஒரு நன்மையை செய்கின்றாரோ அந்த நன்மைக்கான பிரதிபலன கூலியை நாளை மறுமையில் அவர் அல்லாஹ்விடம் பெற்றே தீருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சின்ன நன்மை தான், சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம், நமக்கு இதுக்கு ஒரு பெரிய காரியமாக நமக்கு இது இல்லை, ரொம்ப சிறிய விஷயந்தான், அப்படி தானே? 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டோம், ஒரு பெரிய அமலாக மாறிடுது. ஒரு நடு ரோட்டில் இருக்கிற ஒரு முள்ளை, ஒரு குப்பையை, ஒரு நாத்தம் தரக்கூடிய பொருளை ஒரு ஓரமாக தூக்கி வைக்கிறோம், இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அமலாக இல்லை, இதெல்லாம் என்னது தான், சின்ன அமல் தான். இப்படி நீங்கள் ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் கூட அல்லாஹ்ட்ட அதற்கான பிரதிபலனை கூலியை நீங்கள் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து அல்லாஹ் சொன்னா, வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒரு கடுகளவு பாவம் செய்கின்றாரோ அந்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயமாக அவருக்கு கிடைத்தே தீரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன நன்மையை நீங்கள் செஞ்சதுனால அல்ல, சின்ன நன்மை தானேப்பா விட்டுருப்பா, இதுக்கெல்லாம் நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லி விடவும் மாட்டான். சின்ன பாவம் தானே, ஒரு கோபத்தில் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டோம், கோபத்தில் என்ன செஞ்சிட்டோம், ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டோம், நமக்கு அது பெரிய பாவமாக தெரியுதா? இன்றைக்கி நம்ம தெரியுதா? இல்லை. இன்றைக்கி வயசாளியிலேருந்து 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனில் இருந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஒன்று வெளிரங்கமாக பகிரங்கமாக பேசிடுறாங்க, இல்லை மனசுக்குள்ளேயே பேசுகிறாங்க. பேசுகிறாங்களா இல்லையா? ஆக மொத்தம் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு ஒரு பெரிய பாவமாக தெரியுதா? தெரியறதில்லை. ஆனால் இதுக்கான தண்டனையும் நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட கிடைச்சே தீரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான். அப்போ அந்த ஒவ்வொரு அசைவையும் நன்மைக்குரிய அசைவாக மாற்றணும். ஒவ்வொரு அசைவிலும் பாவம் நிகழ்ந்து விடவே கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த பெருமைங்கிற விஷயத்தை நம்ம மனசில் இருந்து நம்ம தொடர்ச்சி எரிஞ்சிடணும். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க பாருங்கள், இன்னொரு ஹதீஸில், லா யதுகுலுல் ஜன்னத ஜவ்வாலு
வலல் ஜஅலரியு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு பெருமை அடிப்பவன் யார்? ஜவ்வாதுன்னு சொன்னால் யாருமா அர்த்தம்? தான்கிட்ட இருக்கக்கூடியது இருக்கா இல்லையா? நல்ல பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, உடை இருக்குது, அது இருக்குது, அப்படி இப்படின்ட்டு எல்லாம் இருக்கா இல்லையா? இப்படி இருக்கக்கூடியதை கொண்டு பெருமை அடிப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அதே நேரத்தில் வலல் ஜஅலரியு, தன்னிடத்திலே இல்லாததை கொண்டு பெருமை அடிப்பவன். இது பணத்தில் மட்டும் இல்லை. ஒரு ஆள் நல்லாவே ஓத மாட்டாங்கன்னு வச்சுக்குவோம். எப்படி வச்சுக்குவோம்? நல்லாவே ஓத மாட்டாங்க, ஒழுங்காகவே பாடம் கொடுக்க மாட்டாங்க, மதரசாக்கே ஒழுங்காக போகிறதில்ல, பாடத்தை அவ்வளோ கவனிக்கிறதே இல்லை, ரொம்ப ஒரு பாடத்தில் ஒரு பலகீனமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நம்ம புரியுதுங்களா? இப்போ இவங்க வந்து புதுசாக ஓத வர ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான்லாம் எப்படி ஓதுவேன்னு தெரியுமா, நான்லாம் எவ்வளோகான எழுதியிருக்கேன் தெரியுமா, நான்லாம் பாடம் சொன்னோம்னா அசத்து சூப்பராக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, என்னைய சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப இதுக்காண்டி நான் கஷ்டப்பட்டிருக்கேன், வச்சுருக்கேன், நான் எவ்வளோ சிரமப்பட்டு ஓத வரேன் தெரியுமா, இப்படி சொல்கிறாங்களா இல்லையா? இதுவும் என்னது தான்? பெருமை தான். கல்வியை கொண்டும் இல்லாத கல்வியை கொண்டு இருக்கிறதாக பெருமடித்தாலும் பெருமை தான், இல்லாத பொருளாதார வசதியை கொண்டு இருக்கிறதாக பெருமடித்தாலும் பெருமை தான், இல்லாத விஷயங்களை கொண்டு தற்பெருமை கொள்பவன். இப்படி இல்லாத கொண்டு பெருமை அடிக்கிறவங்களும் எங்கே போக மாட்டாங்க? சொர்க்கம் போகவே மாட்டாங்கன்ற ரசூலுல்லாஹ். அப்போ நமக்கு இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியறதில்ல. இன்றைக்கி ஏழ்மையில் இருக்கக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய 99% மக்கள் இல்லாததை கொண்டு பெருமை அடிக்கிறாங்க. நம்ம அடிக்கிறாங்களா இல்லையா? ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். என்ன வச்சுக்குவோம்? ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா தான் யாருங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நமக்கு எதிரில் நிற்கக்கூடிய எதிரி நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொல்லி என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி பேசுகிறோம். இல்லாத விஷயங்களை எவ்வளோ கொண்டு பெருமை அடித்து பேசுகிறோம். ஏன்னா நீ என்னடா பெரிய துட்டு வச்சுருக்க, என் வீட்டில் என் பிள்ளைய தின்னுட்டு போட்ட மிச்சத்துக்கு ஆகமான ஒரு துட்டு சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பிட வேற செய்யாது, இருக்காது. அப்படி தானே? இல்லாத கொண்டு இல்லை நீ என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்க, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாங்களாம் இதெல்லாம் குப்பைக்கு வீட்டுக்கு அடுப்படி துணி கூட இதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். இப்போ சொல்கிறாங்களா இல்லையா? முக்கால்வாசி பேர், அதுதான் நான் சொல்லிட்டேனே, 199% மக்கள். அதை நம்ம கூப்பிட்டு சொன்னாலும் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு இல்லை. அதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறீங்கன்னா அவர்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை சொல்லி என்ன செஞ்சுக்க வேண்டியதான், சண்டை போட்டுக்க வேண்டியதானே தவிர தான்கிட்ட இல்லாத கொண்டு என்ன செய்கிறது? இப்போ உதாரணத்துக்கு 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பெண்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண் சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் ரொம்ப நல்ல மனுஷர், என் கணவர் வந்து எனக்காக எதையும் செய்வார், எனக்காக வீட்டு வேலை பார்ப்பார், சம்பளத்தில் ₹1 எடுக்க மாட்டார், கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவார். அப்படி யாராவது இருக்காங்களா இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் உடனே ஒரு ஆள், ஓம் புருஷனாவது அப்படி தான், என் புருஷன் அப்படிலாம் கிடையாது, வேலைக்கு போயிட்டு வராருன்னு தெரிஞ்சால் வரும்போதே பணத்தை என்கிட்ட யார்ட்டையோ கொடுத்துட்டு தான் வீட்டுக்கே வருவார், என் வீட்டில் துணி துவைக்கிறதுலேருந்து சோறு பொங்கறதுலேருந்து எல்லா வேலையும் என் புருஷன் தான் பார்த்து வச்சுட்டு போவார், ஒரு பார்வை பார்த்தோம்னா என் வீட்டுக்காரர் அப்படியே அங்கேயே உட்காந்துருவார் இப்படி. ஆனால் வீட்டில் அப்படி நடக்குமான்னு கேட்டால் என்ன செய்யாது, தலைமுடியை பிடிச்சிட்டு சுற்றிடுவாங்க, குத்தா விழுந்துடும். அப்படி தான் நடக்கும் வீட்டுக்குள்ளே. ஆனால் வெளியே வந்து என்ன பேசுகிறது? பெருமை பேசுகிறது. ஏன்னா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்களா? புரியுதா அவங்களுக்கு? அதுக்காக வேண்டி கணவருடைய குறைகளை வெளிப்படுத்தணும்னு இல்லை, அதுக்காக வேண்டி என்னன்னு இல்லை, என் கணவர் வந்து மோசமானவன், அவன் வந்து ஒரு ஒன்றுக்கும் ஆகாது அப்படின்ட்டு கணவருடைய குறையை வெளிப்படுத்தணும்னு நான் சொல்ல வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லாத கொண்டு ஏன் பெருமடிக்கணும்? அவங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்கான்னு அவங்க பேசினா அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு அல்லாஹ் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கேன், எனக்கும் அல்லாஹ் தருவாமா இன்ஷால் அப்படின்னா அது வேறு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கணவரை வந்து வெளியே, அது வந்து மொத்தத்தில் கணவருக்குன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் அப்படி தான், எதுவாக இருந்தாலும் என்ன தான் அப்படி தான். ஒரு ஆள் வந்து நல்ல தஜ்வீது முறைப்படி ஓதுறாங்க, ஒரு ஆளுக்கு தஜ்வீதே தெரியாது. தஜ்வீதுனா இது வரைக்கும் காதில் கூட கேட்டதே இல்லை தஜ்வீதுனா என்னன்ட்டு. வந்து நீ ரொம்ப தப்பாக ஓதுறிய, தஜ்வீதில் இப்படிலாம் வராத அப்படின்னு என்ன செய்கிறது?
பேசுறது. அப்போ இல்லாத கொண்டு என்ன செய்யறதுங்க? பெருமை அடிக்கிறது. இப்படி பெருமை அடிப்பவங்க சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே முடியாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லி காமிச்சாங்க. அப்போ அந்த பெருமைங்கிற அந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிடணும்? கைவிட்டுறணும். ஏன்னா அந்த பெருமையை கொண்டு தான் ஷைத்தான் என்ன செய்வான்? நம்ம எல்லாரையுமே வழிகெடுப்பான். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியது, புகாரியில் பதிவு செய்யப்படுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் மா ஷிஅத. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குல் மா ஷிஅத, நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ என்ன செய்யுங்க? அதை சாப்பிடுங்க. வல்பஸ் மா ஷிஅத, நீங்கள் விரும்பக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். விரும்பக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். விரும்பக்கூடிய ஆடைன்னு சொன்னால் மார்க்கத்திற்கு உட்பட்டு நீங்கள் விரும்பக்கூடியது. புரியுதுங்களா? மார்க்கத்திற்கு உட்படாத, மார்க்கம் சொல்கின்ற வரமுறைக்கு மீறி விரும்பக்கூடிய ஆடையை ரசூலுல்லாஹ் சொல்லலை. குல்மா ஷீத்தன்னு சொன்னால் விரும்பினதை ரசூலுல்லாஹ் சாப்பிடுங்கன்ட்டாங்க, அதனால நான் நாயினுடைய இறைச்சியை சாப்பிட போகிறேன், பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிட, அப்படி இல்லை. புரியுதா உங்களுக்கு? மார்க்கத்திற்கு உட்பட்டு நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. மார்க்கத்திற்கு உட்பட்டு நீங்கள் எதை அணியணும்னு விரும்புகிறீங்களோ அதை அணிந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டுலையுமே அஹ்தாத்க இஸ்னத்தானி, இந்த ரெண்டிலும் நான் உங்களுக்கு ஒரு நிபந்தனையை சொல்கின்றேன். இந்த ரெண்டுலையும் ரசூலுல்லாஹ் 2 நிபந்தனையை சொன்னாங்க. இந்த விரும்பியதை சாப்பிட்றதுலையும் விரும்பியதை அணிவதிலையும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இந்த ரெண்டிலையும் நான் உங்களுக்கு 2 நிபந்தனைகளை என்ன செய்கிறேன்? சொல்கிறேன். ஒன்று சரஃபுன் வ மஹீலத்துன். ஒன்று என்னன்னு சொன்னால் வீண் விரயம் செய்வதை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க? விரும்பினதை சாப்பிடுங்கன்ட்டாங்க. ஹோட்டலுக்கு போகிறோம், நமக்கு தெரியும் நம்ம வயிறுக்கு இன்றைக்கி ஒரு 2 ரொட்டி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும் நமக்கு தெரியுது. எப்படி தெரியுது? ஒரு 2 ரொட்டியோ அல்லது ஒரு ரைஸ், ஒரு சிக்கன் ரைஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டா என்ன செஞ்சிடும்? வயிறு நிறைஞ்சிடும். ஆசையில் என்ன செய்கிறதுங்க? 2 ரொட்டி கொண்டு வாங்க, ஒரு சிக்கன் ரைஸ் கொண்டு வாங்க, ஒரு கபாப் கொண்டு வாங்க, ஒரு தந்தூரி கொண்டு வாங்க, ஆம்லேட்டு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க, நிறைய. நம்ம புரியுது அவங்களுக்கு? இப்போ இந்த 2 மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம்? நம்ம வீணடிச்சிடறோம். இந்த 2ஐயும் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடறோம்? வீணடிச்சிடறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் விரும்பியதை சாப்பிடுவதிலும் விரும்பியதை அணிவதிலும் உங்களுக்கு 2 நிபந்தனை இருக்கிறது. அதில் ஒரு நிபந்தனை, நீங்கள் அதிலே எதையும் வீணடிக்கக்கூடாது. எதையும் என்ன செய்யக்கூடாது? ஏன்னா அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்யக்கூடிய யாரையும் அல்லாஹ் விரும்புகிறதே இல்லை. புரியுதுங்களா? ஒரு கை கஞ்சினாலும் அது வீணாகாமல் அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கிழிஞ்சு போன ஒரு கந்த துணி ஆனாலும் அதை வீணடிக்காமல் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கணுமே தவிர இருக்கிற எல்லாத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம வீணடிச்சிடக்கூடாது. அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் விஷயம் என்ன செய்யாதீங்க? அதுலேயுமே வீணடிக்காதீங்க. அடுத்து சொன்னாங்க, மஹீலத்துன், அதிலே உங்களுக்கு எந்த கர்வமும் வரக்கூடாது. கர்வம் சொன்னால் பெருமை. கர்வம் சொன்ன என்ன அர்த்தம்? பெருமை. இன்றைக்கி சில பேர் பெருமைக்காகவே சாப்பிட போகிறது உண்டு, பெருமைக்காகவே ட்ரெஸ் எடுக்கிறது உண்டு. புரியுதா உங்களுக்கு? இங்கே இருந்து உதாரணத்துக்கு என்ன செய்கிறாங்க? பெருமைக்காக சாப்பிட்றதுக்கு எங்கே போகிறாங்க? இங்கேருந்து செங்கோட்டை பார்டர் ஃபேமஸில் போய் சாப்பிட்றது. எங்கே போய் சாப்பிட்றது? செங்கோட்டை பார்டரில் போய் சாப்பிட்றது. அல்லது ஒரு தள்ளு வண்டியில் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டாலும் அதே தோசை, அதே இட்லி மாவில் அவர் இட்லி ஊற்றுற அதே சட்னி சாம்பார் தான். ஆனால் பெருமைக்காக என்ன செய்கிறது? நல்ல பெரிய ஹோட்டலாக போவோம். எங்கே போகிறது? நல்ல பெரிய ஹோட்டலாக போவோம், வேலனுக்கு போயிடுவோம், வேலனில் போய் என்ன செய்யுது? சாப்பிட்றது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அது எதுக்கு? அது பெருமை. யாராவது கேட்டால் எங்கே போய் நாங்கள் வேலனில் தான் சாப்பிடுவோம், ஆனால் சாப்பிட்டது கடை வாங்கி காசு. ஆனால் என்ன காசு? அது கடை 50 ரூபா தான் இருந்திருக்கும். வேலனில் போய் சாப்பிட்டுட்டு வரணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க ஆட்டு ஒரு 100 ரூபா கடை வாங்கிட்டு போகிறது. புரியுதா உங்களுக்கு? நல்லா காப்பாற்றுறோம். அதை நானே பலவாடி செஞ்சுருக்கு. அப்போ அது பெருமைக்காக நான் போகிறது, நான் அந்த சுவைக்காக என்ன செய்கிறது? போகிறேன். பெருமைக்கோ சுவைக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வீண் வரையும் என்ன செய்யக்கூடாது? ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு இடத்துல ஒரு பொருள் கிடைக்குன்னா அதை வாங்கிக்கணும். அதே பொருள் தான், அதே தரம் தான். ஒரு பிராண்டடான ஒரு கடையில் ஒரு இடத்துல 500 ரூபா கொடுத்தா தான் கிடைக்குன்னா அந்த பிராண்டடுக்காக அந்த கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற பெருமைக்காக என்ன செய்யக்கூடாதுங்க? அங்கே போய் அதை வாங்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த கர்வத்துக்காக இன்றைக்கு ஆடை அணியக்கூடியவங்க,
கர்வத்துக்காக இன்றைக்கி சாப்பிடக்கூடியவங்க இன்றைக்கி அதிகரிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் மானத்தை மறைக்க ட்ரெஸ் உடுத்திட்டு இருந்தாங்க, பசியை போக்குறதுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் பெருமைக்கு தனக்காக வேண்டிய இன்றைக்கி வாழ்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வயிறறிஞ்சு சாவணுங்கிறதுக்காண்டி வாழ்கிறது. ஏற்காண்டி வாழ்கிறது? அவன் அங்கே போய் சாப்பிட்டு வந்தானே, அவன் ட்ரெஸ்ஸை பற்றியா அவளை பற்றியா, அங்கே அவன் இங்கேருந்தா எடுக்க மாட்டான், திருநெல்வேலி போத்தீஸில் போய் எடுத்து வருவாங்க. எங்கே போய் எடுப்பாவ? இங்கே இருக்கிற எந்த கடையும் என்ன செய்ய மாட்டாங்க, போத்தீஸில் போய் நாங்கள் எடுத்து வந்தோம், ஆர்என்கேவியில் போய் எடுத்து வந்தோம் சொல்கிறோமா இல்லையா? அப்போ அது என்னது? அது வீண் விரயம், அது கர்வம். இப்படி இந்த கர்வத்திற்காக பெருமைக்கு இன்றைக்கி எல்லாமே அப்படி வந்துருச்சுமா. ஒரு அவசியமான ஒரு செல்ஃபோனை பயன்படுத்துறது கூட இன்றைக்கி வந்து விலை கூடின ஃபோனாக இருக்குதா, விலை கூடின வண்டியாக இருக்குதா, விலை கூடின ட்ரெஸ்ஸாக இருக்கா, நியூ மாடலில் வர செருப்பாக இருக்கா, எது நமக்கு தேவை, நம்ம எதுக்கு நமக்கு தேவையானது என்னங்கிறத இன்றைக்கி பார்க்குறது இல்லை. நம்ம வச்சுருக்கிறத பார்த்து பிறர் பிரமிக்கணும், பிறர் வியக்கணும், பிறர் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஆசையும் உருவாக்கிடுறோம். அப்போ அதை ரசூலா என்ன செஞ்சாங்க? தடுத்தாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி எப்படியுமே அதை செய்யாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சதிலும் கூட இஸ்லாம் சொல்லிய வரமுறையில் என்ன செய்யுங்க? புரியுதுங்களா அவங்களுக்கு? இன்னார் இதை வச்சிருக்காரு, அன்னார் அதை வச்சிருக்காரு, இந்த நடிகை இதை போட்டு விளம்பரத்தில் வந்தாங்க, இந்த சீரியலில் இந்த சேரீ தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போகுது. என்ன சேரீமா அது? பாக்கியலட்சுமி சேரீ, இன்னொரு சேரீ, என்னமோ ஒரு சேரீ, என்ன இது ஒரு சேரீ, இது ஒரு சுடிதாரு, அது ஒரு சுடிதார், இப்படி போதா இல்லையா? இப்போ இதெல்லாம் என்னதுங்க? அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்கள மாதிரியே வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடுறோம். நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு எது பிடிக்கிறங்கிறதே காலப்போக்கில் மறந்துடும். பிறருக்கு பிடிச்சதே நமக்கு பிடிச்சதா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இன்றைக்கி மாற்றிக்கிட்டு இருக்கோம். புரியுதா அவங்களுக்கு? அது வந்து சில வீடுகளில் நிறைய நடக்கும். உதாரணத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஆண்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருமணத்துக்கு பின்னாடி ஆண்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காததாகவும், அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சதாக மாறிடும். எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொட்டி சாப்பிட்றது ரொம்ப விருப்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இட்லினாலே 10 அடி தள்ளி ஓடிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இட்லின்னு சொல்லிட்டாலே என்ன செய்வாங்க? வீட்டை விட்டு ஓடிடுவோம். அல்லது உப்புமான்னு சொல்லிட்டு அந்த ஊர் பக்கமே போக மாட்டோம். எங்கேயாவது ஒரு ஊரில் உப்புமா போக என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. இப்போ ரொட்டி சாப்பிடும்போது வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னால் அவன் ரொட்டியே சாப்பிட மாட்டான், இப்போ தான் என்ன செய்கிறான்? ரொட்டி சாப்பிடுதான். நமக்கே தோணி ஒரு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ரொட்டியே சாப்பிடலையோ, அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம், நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவனுக்கு இதுதான் பிடிக்கும், அவன் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, இதுதான் செய்வாங்க, இப்படியே சொல்லி ஆண்களுக்கு கடைசியில் என்ன ஆயிரும்? அவங்களுக்கு எது பிடிக்குங்கிறத அவங்களுக்கு என்ன செஞ்சு போயிடும்? மறந்து போயிடும். அப்போ இன்றைக்கி நம்ம பல விஷயங்களும் நம்ம அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படி தான் அவங்களுக்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு எது விருப்பம், நம்ம எதை விரும்பணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் மறந்து அடுத்தவங்க நம்மளை பார்த்து வியக்கணும், நம்மளை பார்த்து பேசணும், நம்மளை பார்த்து பெருமைப்படணும், நம்மளை மாதிரி அவங்களும் வரணும்னு நினைக்கணும், வைக்கணும், வரணும், போகணும்னு சொல்லி இப்படி எல்லா தாட்டும் எல்லா சிந்தனையும் இன்றைக்கி அடுத்தவங்களை பற்றியே யோசித்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம புரியுதா? ஆனால் டைலாக் சொல்லும்போது மட்டும் அடுத்தவனுக்காண்டி வாழ மாட்டேங்கிறது. யாருக்காண்டி? நிறைய விஷயங்களை நீங்கள் அதை பார்க்கலாம். அது வந்து இப்போ ஆண்களாக இருந்தால் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும், பெண்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் எனக்கு செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆண்களாக இருந்தால் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஆண்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? கடைக்கு சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகும்போது அவருக்கு வந்து என்ன செய்யாது? கறிங்கிறது சுத்தமாக பிடிக்காது. எல்லாரும் கறி மீன் அப்படி இப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. அவர் ஒரு வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். இப்போ எல்லாரும் இப்படி சாப்பிட்றாங்க, நம்ம இப்படி சாப்பிட்டா நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்கன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? டக்குன்னு ஒரு சிக்கனை ஒன்று ஆர்டர் போட்டுறது. நம்ம புரியுதா அவங்களுக்கு? அப்போ என்ன ஆயிடுது? தனக்கு பிடிக்கிறத மறந்துட்டு அடுத்தவனுக்காக என்ன செஞ்சாராது? சாப்பிட்றது. நம்ம புரியுதா அவங்களுக்கு? இப்படி நிறைய விஷயம் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட விஷயம். பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருடைய விஷயத்திலும் நிறைய இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் நீங்கள் வந்து சேலை கடைக்கு போகிறீங்க, ஒரு ரோஸ் கலரில் ஒரு சேலை நீங்கள் எடுக்கிறீங்க. அது இந்த ரோஸ் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கு நல்லாவே இல்லையே, அது என்ன கலரு, இதை பாரு, இது சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது இப்படின்னு சொன்னால் நம்ம டக்குன்னு என்ன செஞ்சுருவோம்? அதை எடுத்துருவோம். அல்லது நம்மளை விட வேறு யாராவது ஒரு நல்ல ஒன்று வச்சுருக்காங்கன்னா அதை மாதிரியே ஒன்று கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்வோம்?
நம்ம கொண்டு போனது 500 தான் கொண்டு போயிருப்போம், அவங்க கையில் வச்சுருக்கிறது 1500 இருக்கும். பரவாயில்ல எடுங்க, பரவாயில்ல எடுங்க, போனை போட்டு ஜிபே போடுங்க, ரூபா கொண்டு வாங்க, பக்கத்தில் யார்ட்டையா நடக்கா இல்லையா? இப்போ அந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ அதில் வீண் விரயம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணும், நமக்கு என்ன தேவையோ அதை உடுத்தணும். அப்படி உடுத்துறதுலையும் அப்படி சாப்பிட்றதுலையும் நமக்கு கர்வமே வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா கல்யாண வீடுகளில் நடக்கும். ரசூலுல்லாஹ் சாப்பிட்றதுல கர்வத்தை சொன்னாங்க தெரியுமா? எங்கே நடக்கும் இது? எங்கே நடக்கும் சொல்லுங்கள்? கல்யாண வீட்டில் நடக்கும். எங்கே நடக்கும்? கல்யாண வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு போடுறாங்களா இல்லையா? சாப்பாடு போடுறவங்க பூரா எதுக்காண்டி போடுறாங்க? இந்த கல்யாணத்தை பற்றி ஊரே பேசணும். யாரே பேசணுமா? என்ன ஆகுது? ஊரே பேசி வாங்கின 2 லட்ச ரூபா கடன் நம்ம தான் என்ன செய்யணும்? பேச எத்தனை நாள் பேசுவாங்க? ஒரு 4 நாள், ஒரு வாரம், ஏன் ஒரு மாதம், அவ்வளோதான் பேசுவாங்க. அவ்வளோதானே? அப்போ அந்த சாப்பாடு எதுக்காண்டி வைக்கிறாங்க? தான் யார், தான் வீட்டு கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு பாரு அப்படின்னு கருவத்துக்கு தானே வைக்கிறாங்க, பெருமைக்கு தானே வைக்கிறாங்க. அப்போ அந்த பெருமை எதுவும் ஆக்குது? நம்மளை கடங்காரன் ஆக்குது. அந்த பெருமை எதுவும் ஆக்குது? நம்மளை அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. இதெல்லாம் என்ன செய்கிறது இல்லை? யோசிக்கிறதே இல்லை. சரி, வெளியே வரவும் இல்லை. நீங்கள் இதுன்னு இல்லை, ஒரு வளகாப்பு வீடு இருக்கட்டும், ஒரு சடங்கு வீடு இருக்கட்டும், ஒரு பால்காட்சி வீடு இருக்கட்டும், ஒரு நிச்சயதார்த்த வீடு இருக்கட்டும், எல்லா வீடும் பெருமைக்கு தான் நடக்குது. எல்லா வீடும் தான் நடக்குது. யாராவது நமக்கு நாலு சொந்தக்காரங்க போதும்பா, நம்மளை யார் எது நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம கடன்காரனாக ஆயிடக்கூடாது, மௌத்தா போகும்போது கடனாளியாக மௌத்தா போயிட வேண்டாம், வட்டி வாங்கி நம்ம வட்டியில் கடந்து மூழ்க வேண்டாம்னு யாராக நினைக்கிறாங்களா? செஞ்சுட்டு நாங்கள் அப்படிலாம் இல்லை, செய்யணும் முடிவுப்பட்டால் எப்படினாலும் செஞ்சுருவோம். செஞ்சது கடன் வாங்கினது என்னமோ பேங்க் பேலன்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ண மாதிரி பெருமையாக பேசுவோம். செஞ்சது எப்படி? கடன் வாங்கி வட்டி வாங்கி ஃபங்க்ஷன் வீடு நடந்துகிட்டு இருக்கும்போது கடைக்காரன் வந்துடுவான், சாயா கொடுக்குவான், தண்ணியை கொடுக்குவான்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே நடக்குது. அப்போ எல்லாமே இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் அப்போ எவ்வளோ தெளிவாக சொன்னாங்க, இல்லாத கொண்டு பெருமாடிக்குன்னு நினச்சா இப்படி கடனில் போக முடியும், வட்டியில் போயிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையே கடைசியில் சீரழிஞ்சு போயிடும். வாழ்க்கையை என்ன செஞ்சு போயிடும். அப்போ நீங்கள் பெருமைக்காக எதையுமே செய்யாதீங்க. உங்களை ஒரு ஆள் கேவலமாக நினச்சாலும் பரவாயில்ல, என்ன இந்த பிள்ளை இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்குன்னு நினச்சா பரவாயில்ல, என்ன இந்த பிள்ளை இப்படி ஒரு சாப்பாடு நினச்சா பரவாயில்ல, யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர பெருமைக்காக என்ன செய்ய தேவையில்லை, எதையுமே செய்ய தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த பெருமை வந்துருச்சுன்னு சொன்னாலே, தான் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துருச்சுன்னு சொன்னாலே, ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்கிறது நமக்கு பெருசாக தெரியாது. ஒரு ஆளை அநியாயமாக திட்டுறதோ, அநியாயமாக அழிக்கிறதோ, அநியாயமாக அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறதோ நமக்கு எதுவாக தெரியாது, ஒரு பெரிதாக தெரியாது. ஏன்னா நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருமை அடிப்பவர்கள் கவனத்தில் கொள்ளணும். எதை? அல்லுல்மு துலுமாத்துன் யௌமல் கியாமஹ். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு அநீதம் செய்தால் அதே அநியாயம் நாளை மறுமையில் உங்களுக்கும் நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆளை அநியாயமாக திட்டுறோமா இல்லையா, அநியாயமாக பேசுகிறோமா இல்லையா, அநியாயமாக அவங்கள இல்லாத சொல்லி இட்டுக்கட்டுறோமா இல்லையா, அநியாயமாக அவங்க மேலே அபாண்டமான பழிகளை சுமத்துறோமா இல்லையா, அநியாயமாக அவங்க செய்யாத ஒன்றை செஞ்சதாக நம்ம சொல்கிறோமா இல்லையா. இப்படி ஒருவருக்கு நம்ம ஒரு அநீதம் செய்திருந்தால், அவர் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்களை பெற்றவங்களாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் எதிர்த்த வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்களோடு பழகக்கூடிய நண்பர்களாக தோழிகளாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். யாருக்காவது ஒரு அநியாயமாக ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த அநியாயம் உங்களுக்கே எங்கே வரும்? எங்கே வரும்? திருப்பி இந்த உலகத்தில் இல்லை, எங்கே வரும்? மறுமையில் வரும். ஏன்னா இந்த உலகத்தில் கொடுத்துட்டா உங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக போயிடும். அப்படிதானே? மறுமையில் நீங்கள் நினைப்பீங்க, ஆஹா இவனுக்கு பண்ண அநியாயத்துக்கு தான் அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கானோன்னு எங்கே தோணும் உங்களுக்கு? அங்கே தோணும். அங்கே தோணும் போது அந்த அநியாயத்தை நம்மளால் சரி செய்ய முடியுமா? யாரை பற்றியும் நம்ம பேச வேண்டாம், யாருடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிக்க வேண்டாம், யாருக்கும் எந்த நேரத்திலும் அநீதம் செய்யாதீங்க. அநீதம் யாருக்கு அநியாயம் நம்ம செஞ்சுருக்கிறோமோ அவன் நமக்கு எதிராக கையை தூக்குனான்னு சொன்னால் அவருடைய துவாவை அல்லாஹ் மறுக்கிறதே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 மனிதர்களுடைய துவாவை அல்லாஹ்
மறுப்பதே இல்லை. அவங்க துவாவுக்கு அல்லாஹ் உடனே பதில் கொடுக்குறான். ஒன்று தாவத்துல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதன். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு அநியாயமோ ஒன்று செஞ்சிட்டோம், அது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் குழம்பு கொடுங்கன்னு ஒரு கிண்ணம் வாங்கியிருப்பீங்க, உதாரணத்துக்கு தான். புரியுதா? அப்போ அந்த கிண்ணத்தை வாங்கிட்டு அந்த கிண்ணம் ரொம்ப பார்க்க எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. அந்த கிண்ணம் என்ன இருக்குது? செமையாக இருக்குது. இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், பிறவை தரேன், இப்போ தரேன் சொல்லியே ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு? கடைசியில் அந்த கிண்ணத்தை அவங்களும் மறந்துட்டாங்க, நம்மளும் என்ன செஞ்சிட்டோம்? அப்படியே மறக்கலை, வேணும்னு வச்சுக்கிட்டோம். மறதான் வச்சுருப்போம், நம்ம கொடுப்போம், இப்போ கொடுப்போம், அப்போ கொடுப்போம்னு சொல்லி மறந்து வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வேணும்னு என்ன செய்யுது வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்போது இந்த கிண்ணத்தை கொடுக்காம விட்டது என்னது? அநியாயம். அநியாயமா இல்லையா? அநியாயம் தானே. இப்படி அநியாயம் செஞ்சிட்டோம்னு சொன்னால் யார் உங்களுக்கு கிண்ணம் கொடுத்தாங்களோ அவங்க தான் அநியாயம் செய்யப்பட்டவர்கள், நீங்கள் அநியாயம் செய்தவர். அப்படி தானே? அநியாயம் செய்யப்பட்டவங்க உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு எதிராக அல்லாட்ட கையேந்திரா அல்லா அந்த துவா உடனே ஏற்றுக்குவான். அல்லா என்ன செய்வான்? உதாரணத்துக்கு தான் எல்லாமே. புரியுதா? அல்லா என் வீட்டிலேருந்து இப்படி ஒரு கிண்ணத்தை வாங்கிட்டு 1.5 மாதமாக தராமல் இருக்கா, அவள் வீட்டில் 10 கிண்ணத்துக்கு ஓட்ட விழட்டும், 10 கிண்ணமாக அடுப்பில் வச்சு கரிஞ்சு போட்டோம். அவங்க துவா செஞ்சு அல்லா என்ன செஞ்சுக்குவாங்க? அடுத்த நாளே உங்கள் வீட்டில் பால் சட்டி கரிஞ்சிரும். அடுத்த நாள் என்ன செஞ்சிடும்? இது ஒரு விளையாட்டாக நான் சொல்கிறேன், ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்கள் நினைக்கணும். எல்லா விஷயத்திலும் தான். ஒரு சின்ன கிண்ணமாக இருந்தால் கூட அதுக்கு அல்லா என்ன செய்வான்? விட மாட்டான். புரியுதுங்களா? அப்போ யார் தான் அந்த அநியாயம் பண்ணுவானா? பெருமை அடிக்கிறவங்க தான் அந்த அநியாயத்தை என்ன செய்வாங்க? ரொம்ப நீலாம் யார், நான் யார், நீ சொல்லி எனக்கு நடக்க போடா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம், இவன் பெரிய அல்லாவுக்கு பக்கத்து வீடு, இவன் சொன்ன உடனே அல்லா உடனே அதை இது செஞ்சுருவான், இவன் சொல்லி எனக்கு படிக்க போதான், பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறோம்? சும்மா சொல்லுவாங்களா இல்லையா? இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு குண்டூசி நீங்கள் வாங்கிட்டு திரும்ப கொடுக்கலனாலும் அது அநியாயம் தான். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆள் உங்களை நம்பி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உதாரணம் அனிஸ்வாத்தியமாக இருக்காங்க, உள்ள ஒரு 2வது சுமரான ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை வந்து சொல்லுது, அக்கா எனக்கு இப்படிலாம் இருக்குக்கா, இது வந்து யார்ட்டையும் சொல்லாதே, உங்கள்கிட்ட வந்து ஒரு யோசனைக்காண்டி கேட்குங்கான்னு உங்களை நம்பி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மறைக்கணும். அது அமானிதம். இதை கொண்டு போய் அப்படி பக்கத்தில் நபீசாட்ட பாத்திமாட்ட நீ யார்ட்டையும் சொல்லாதானே, நீ யார்ட்டையும் சொல்லாதானே, நீ யார்ட்டையும் இப்படி என்ன செய்கிறது? ஊர் பூரா சொல்லிவிட்டு யார்ட்டையும் செய்யாத. இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு அநியாயம்? ருபீனா வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ருபீனாக்கு நீங்கள் அநியாயம் செஞ்சிட்டீங்க. ருபீனா வந்து கையேந்துறாங்க, யாரெல்லாம் நான் அனிஸ்பதி மக்கள் இப்படி சொன்னேன், இப்படி செஞ்சுட்டாங்களே, அவங்களுடைய குறை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீ ஆக்கிரு அப்படின்னு துவா செஞ்சால் அல்லா என்ன செய்வாத? அதுக்கு மறுப்பே கிடையாது. அதுக்கு மறுப்பு இருக்கா? மறுப்பே கிடையாது. அப்போ என்ன செய்யாதீங்க? ஒரு காலமும் ஒரு ஆளுக்கு என்ன செய்யாதீங்க? உங்களை விட மேலே இருக்கிறவங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க, உங்களோட கீழே இருக்கிறவங்களுக்கும் அநியாயம் செய்யாதீங்க. நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் அநியாயம் செய்யாதீங்க, உங்களை யார் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அநியாயம் செய்யாதீங்க, உங்கள் பெத்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் அநியாயம் செய்யாதீங்க, உங்களை பெத்தெடுத்தவங்களுக்கும் நீங்கள் அநியாயம் செய்யாதீங்க. யாருக்கும் என்ன செய்யாதீங்க? அநியாயமாக நடக்காதீங்க. 2 பிள்ளை இருக்குன்னா 2 பிள்ளைக்கு அன்பு காமிச்சா ஒரே மாதிரி அன்பு காமிங்க. இப்போ புரியுதுங்களா? 2 பிள்ளையை அதட்டுனா ஒரே மாதிரி அதட்டுங்க. இந்த சுபாவம் பெண்கள்கிட்ட நிறைய பெண்கள்கிட்ட இருக்கிறது இல்லை. நிறைய பெண்கள்கிட்ட இது என்ன செய்கிறதில்ல, இருக்கிறது இல்லை. 2 பிள்ளைகள் ஒன்றாக விளையாடி ஒரு பிள்ளையை அடித்து கொண்டது என்று சொன்னால் 2 பிள்ளையும் என்ன செய்யணும்? நம்ம சின்ன பிள்ளையை அடிக்காமல் எந்த பிள்ளையை மட்டும் அடிக்கிறது? இப்போ செய்கிறாங்களா இல்லையா? அப்படி என்ன செய்யக்கூடாது. அப்படி தானே? அப்போ 2 பிள்ளையில் எந்த பிள்ளை தவறு செஞ்சிருக்கு விசாரிச்சுட்டு அப்போ செய்யணும். அதை செய்யவே மாட்டோம். சின்ன பிள்ளை அழுதுட்டாலும் பெரிய பிள்ளை தான் அடிச்சுட்டு வந்து ஒரே ஒரு அடி அடிச்சிருவோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? அந்த பச்சளை பிள்ளைக்கு கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து வாழ்க்கையில் 2 விஷயத்தை ரொம்ப கவனமாக எடுங்க. இருக்கிறத வச்சும் பெருமை அடிக்காதீங்க, இல்லாத வச்சும் பெருமை அடிக்காதீங்க. சாப்பிட்றதுல பெருமை அடிக்காதீங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க. உடுத்துவதில் பெருமை அடிக்காதீங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க. குறிப்பாக யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. இப்போ புரியுதுங்களா? அநியாயம் செய்யாமல் நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னாலே நம்மளை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்மளோட பாக்கியசாலி யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அதனால் நல்ல கவனமாக இருக்கணும். அந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு திருமணம் முடித்தவங்களும் இருக்கீங்க, திருமணம் முடிக்காத இருக்கீங்க. உங்கள் கணவர் வீட்டு சைடில் இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் நீங்கள் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. உங்கள் கணவரே உங்களுக்கே அநியாயம் செஞ்சாலும் உங்கள் கணவருக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. தமிழில் சொல்கிற மாதிரி விட்டு கொடுத்தவர்
கெட்டு போவதில்லை. நம்ம புரியுதுங்களா? நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறதுனால நம்ம இதை இழந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்ம அதை இழக்கலை. அல்லாஹ் அதுக்கு பகரமாக மறுமையில் நமக்கு